அன்புக்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். தமிழனாக பிறப்பதற்கே மாதபம் செய்திடல் வேண்டும். இதுதான் என்னுடைய நான் சொல்கிறது. ஏன்னா தமிழ் மொழி ஒரு அற்புதமான மொழி, மூத்த மொழி. தமிழ் மொழியில் இல்லாத விஷயங்களே, நூல்களில் இல்லாத விஷயங்களே இல்லைங்க. நீங்கள் கம்பருடைய ராமாயணமாகட்டும், மகாபாரதமாகட்டும், திருவாசகமாகட்டும், தேவாரமாகட்டும், திருக்குறளாகட்டும், தொல்காப்பியமாகட்டும், சீபக சிந்தாமணியாகட்டும், சிலப்பதிகாரமாகட்டும், அனைத்தும் மிக உயர்ந்த நூல்கள். ஆத்திச்சுவடியாகட்டும், இத்தனை விஷயங்கள். அறம் செய்ய விரும்பு ஆர்வது சினம். நல்ல இதை செய்யணும்னா உடனே செஞ்சிரு, புத்தி மாறி போயிடும். கெட்டதை பொறு, ஆறப்போடு. கோபம் வருதா ஆறப்போடு. இந்த மாதிரி யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? வள்ளுவனுடைய திருக்குறளை பரிமேலகருடைய உரையோடு படித்தா வாழ்வியல் அரசியலாகட்டும், வாழ்வியல் இல்வாழ்க்கையாகட்டும் அனைத்தையும் கற்றுக்கொள்ளலாம். இதையெல்லாம் தமிழை வளர்ப்போம் என்று சொல்லிக்கொண்டே மூடி மறைத்த ஒரு பின்னோக்கிய ஒரு 50 வருட பாரம்பரியம் நம்மை குழந்தைகளை துளைத்து இன்னைக்கு ஆங்கிலத்தை கொண்டு வந்து வைத்துவிட்டு, இன்னைக்கு ஆங்கிலத்தில் படித்தா தான் பெருமையாக. ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்கள், ஹிந்தி கற்றுக்கொள்ளுங்கள், உருது கற்றுக்கொள்ளுங்கள். அனைத்து மொழிகளையும் வியாபார நோக்கத்திற்காக கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இயல்பாக தமிழில் பேசுங்க. ஸ்கூலில் கூட தமிழ் பீரியடில் இங்கிலீஷில் தான் பேசணுமா? இதெல்லாம் பெற்றோர்கள்னால தான். ஸ்கூல் நடத்துகிறவங்க சொல்ல முடியாது. ஸ்கூல் நடத்துகிறவன் அவன் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மேஜிக் பண்ணுறான். ரெண்டாவது நாம் அதை விரும்புறதுனால தான் அந்த மேஜிக் பண்ணுறான். நம்ம வேறு ஒரு காலத்தில் கடல் எண்ணெயே ஆகாதுன்னா பயன்படுத்தாதீர்கள், கொழுப்புச்சத்து இருதயத்துக்கு ஆகாது அப்படின்னா. சன்ஃப்ளவர் ஆயில், என்ன சொல்கிறது, ரீஃபண்ட் ஆயில். இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் பார்த்துல மூட்டு வலி. இன்றைக்கி செக்கெண்ணெய் அவன் மாறிக்கிட்டான், விளம்பரம் பண்ணுறது மாறிக்கிட்டான். புரியுதுங்களா? அவன் நமக்காக நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக மாறுற ஆளுக. அவனை பற்றி நமக்கு என்ன? புரியுதுங்களா? அப்போது நம்ம முதல்ல தமிழ் மொழியில் வீட்டில் பேசுங்க. பாருங்கள், இயல்பாக தமிழ் வார்த்தைகள் பாருங்கள். ஓம்ங்கிறது பிரணவத்தில் உயர்ந்த மந்திரம், முழு முதல் மந்திரம். இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை தினம் உச்சரித்தா அத்தனை நல்லது நடக்குங்கிறான். தமிழ் மொழி அப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க. வணங்குவோம், படிப்போம், வாழ்த்துவோம், கொடுப்போம், செல்வோம், இருப்போம். அப்போது எல்லாத்துலேயும் ஓம் வந்துடுது இயல்பாகவே. இந்த சொற்களை எப்படி அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஓம் எத்தனை தடவை வருது. இந்த குழந்தைகள் மந்திரம் சொல்ல வேண்டாம், இதை சொன்னாலே மந்திர சொல். புரிஞ்சுக்குங்க. இருப்போம், சாதிப்போம், அனைத்தும் மந்திரம். தயவு